பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது இலையாக வந்துடுச்சு சேப்பங்கிழங்குல. நேற்று இது ஒரு இலை தான் வந்துடுச்சு, இன்றைக்கி இது ரெண்டாவது இலை வந்துருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். மேலே வந்திருக்குறோம். நம்ம செடியிலலாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் வெயில் வருது, கொஞ்சம் மானம் மூடுது, கொஞ்சம் வெயில் வருது, கொஞ்சம் மானம் மூடுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள் வேலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. சரி, நம்ம வீடியோ பண்ணிகிட்டே போயிடலான்ட்டு வந்துட்டோம். பாருங்கள், நம்ம கொய்யாக்காய் செடியில் கொய்யாக்காய் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நெல்லிக்காய் மாதிரி ஆயிருக்குது. இப்போ மூணாவது கொய்யாக்காய் நல்லா இருக்குது. அந்த கொய்யாக்காவை காணோம், எங்கன்னு தெரியல. கருவேப்பிலை மரமும் கொஞ்சம் அப்படியே வாடின மாதிரி ஆகிப்போச்சு. இதை மாற்றி நடணும். கொய்யாக்காய் செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாதி பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபுல்லாக நிறைய இலையாக இது கொடி கொடியாக மூடின்னு இருக்குது. இது கட் பண்ணினா விடலாமா என்னான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இந்த முருங்கை மரம் எவ்வளோ உயரமாக இது பாரு. யாரை கட் பண்ணி விட்ருக்குறாங்க என்னான்னு ஒன்றும் புரியல. கட் பண்ணாங்களா என்னான்னு தெரியல. உயரமாக இருந்துச்சு. இது பூ வர மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி கட் ஆச்சுன்னு தெரியல. நான் உங்ககிட்ட சொல்லினே இருந்தேன் இதில் பூ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இப்படியே தான் பண்ணுறாங்க, யாருன்னா பண்ணுறாங்களா? அது பாரு, பூ தானே பைதா. இந்த கத்திரிக்காய் செடி மாற்றி வச்சோம். கத்திரிக்காய் செடியும் நல்லா இருக்குது. இந்த மாங்காய் மரம் தான் அப்படியே ஃபுல்லாக மூடி அமுத்தின்னு இருக்குது. இதுக்கு மேலே வர்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. எங்கன்னா மாற்றி வைக்கணும். இதை நம்ம மஞ்சள் செடியெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது பெரிய தொட்டியில் மாற்றி வச்சுருக்குறோம். இன்றைக்கி ஒரு தொட்டி எடுத்துன்னு வந்திருக்குறாங்க மாமா. நம்ம அதையிலையும் நான் வேறு எதனா நடலான்னு சொல்லிட்டு நான் மேலே எடுத்துன்னு வந்திருக்கிறேன். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு நான் மஞ்சள் நடட்டுமா இல்லை கத்திரிக்காய் செடி நடட்டுமான்னு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாவல் மரம் நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி ஃபுல்லாக மூடிக்கிச்சு. முருங்கை மரம் அப்படியே நின்று போச்சு. இந்த முருங்கை மரத்தை எடுத்து போட்டுடலான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய முருங்கை மரம் இருக்குது. கரும்பும் நல்லா இருக்குது. இன்றைக்கி செம்பருத்தி செடியில் ஒரே ஒரு செம்பருத்தி பூத்து இருக்குது. நாட்டு செம்பருத்தி ஒரு பூ பூத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மல்லியில் இது பாருங்கள், இதுதான் மதுரை மல்லி. நான் உங்ககிட்ட சொன்னேனே, இது பூ மாலை கட்டி வைக்கிற மல்லி. எப்படி அழகாக இருக்குது பாருங்கள், ரோஸ் மாதிரி. நேற்று இது பாருங்கள், அடுக்கு மல்லி. இது மதுரை மல்லி, இது அடுக்கு மல்லி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் 6-7 வகையான மல்லிப்பூ செடி வச்சுன்னு இருக்கிறேன் நான். அடுக்கு மல்லி, இது மதுரை மல்லி, அடுக்கு மல்லி. இன்னும் ரோஸ் மல்லி செடி பெருசு பெருசாக பூ பூக்கும், அதுவும் இருக்குது. இருவாச்சி மல்லி இருக்குது. இது பூ வர மாதிரி தெரியுது சீத்தாப்பள்ளி மரத்தில். வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. நேற்று தான் நம்ம இது காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு தண்ணி ஊற்றிட்டு போனோம். முருங்கை மரமும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடி இது மொத்தத்தையும் கட் பண்ணணும், கட் பண்ணி எடுக்கணும். பூவெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் விடலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் நான். இது பாருங்கள், மிளகா சின்ன சின்னதாக இருக்குது, பெருசாக ஆகலை. மிளகா குண்டு மிளகா. இது என்ன பிரச்சனைன்னு தெரியல. இது எருவு கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன்ப்பா. நம்ம கொஞ்சம் இதுக்கு உரம் கொடுக்கணும். சாணம் அதெல்லாம் போடணும், சாம்பல் எல்லாம் போடணும் கலந்து. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது இலையாக வந்துடுச்சு சேப்பங்கிழங்குல. நேற்று இது ஒரு இலை தான் வந்துடுச்சு, இன்றைக்கி இது ரெண்டாவது இலை வந்துருக்குது. ரெண்டாவதும் துளுத்து வந்துருக்குது. நிறைய முளைக்குது. முளைச்சிச்சின்னா நம்ம தனித்தனியாக எடுத்து நடலாம். இலை ரொம்ப அழகாக இருக்கும் சேப்பங்கிழங்குல. இந்த கத்திரிக்காய் செடி நம்ம பக்கெட் உள்ள வச்சுருக்கிறதும் நல்லா இருக்குது. கொசுவும் இருக்குது இதில். ஜாதி மல்லி செடியில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அரும்பு இருக்குது. இது பாருங்கள், எவ்வளோ அரும்பு இருக்குது. பூ நிறைய பூத்து இருக்குது. நேற்று நம்ம அரும்பு கிள்ளல இல்லைப்பா, நேற்று கிள்ளல, நேற்று கிள்ளணும் அரும்பு. எவ்வளோ வாசனையாக இருந்துச்சு தெரியுமா? இது கொஞ்சம் பூவே செம வாசனை. எனக்கு ஜாதி மல்லி பூ ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ், கனகாமரம் மாதிரியே. இன்றைக்கி நம்ம போகும்போது கனகாமரம் பூ பறிச்சிக்கலாம். இது அந்த கரும்பு முருங்கையோட இடம் இது. அதை தூக்கின்னு இங்கே வச்சிடலாம். இது பாருங்கள், எல்லோ கலர் பெங்களூர் ரோஸில் அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக. இது நீங்கள் போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கணும் அந்த வீடியோவில். 6-7 பூ பெருசு பெருசாக பூக்குள்ள எல்லோ கலர் ரோஸு, அதுதான் இந்த செடி. நாட்டு ரோஸும் பாருங்கள், நான் இடத்த மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இடம் மாற்றி வச்ச பிறகு இதில் நிறைய புது துளிர் வந்திருக்குது. இது மண்ணும் நான் மாற்றினேன். இதில் புதுசாக உரம்லாம் சேர்த்து நான் வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயுமே புது துளிர் வந்திருக்குது. எல்லா துளிர்லையுமே இதில் அரும்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பூக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் செடியை நான் புதுசாக மாற்றி வச்சது தான் அந்த தொட்டியில். இதுலேயே நிறைய பூ வந்திருக்குது பாருங்கள். ஒரு கலையிலையுமே பூ வந்திருக்குது. இன்றைக்கி அடுக்கு செம்பருத்தி 2 பூ பூத்துருக்குது. அது ஒரு பூ, இது ஒரு பூ. கிள்ளிடுவாமாப்பா.
பாருங்கள் அடுக்கு செம்பருத்தி கலர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. செம்பருத்தியை வச்சு கூட நம்ம தலைக்கு நம்ம ஏர் பேக் பண்ணும்போது போட்டு நம்ம அரைக்கலாம். இதுவும் முடி கொட்டுறது நிற்கும், புது முடி வளர வைக்கும் இந்த செம்பருத்தி. 3 செம்பருத்தி பூ பூத்துருக்குது அடுக்கு செம்பருத்தியில். நம்மளுக்கு அரும்பு வந்து இதில் தினமும் ஒரு நாளைக்கு இத்தனை அரும்பு கொட்டினே இருக்குது. எப்படி தான் கொட்டுது என்னான்னு தெரியல, என்ன பிரச்சனைன்னு, சத்து பத்தலையா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியில் மொத்தமே கொட்டிடுது. இதில் பாருங்கள் இந்த கனகாமரம் செடியில் எவ்வளோ அழகாக இருக்குது, நாட்டு கனகாமரம். இதில் எதுவும் பூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாளைக்கு தான் பூக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. பெரிய பெரிய அரும்புங்க தான். இப்போ ஒரு அரும்பு வேறு மாதிரி இருக்குது. பெரிய பெரிய அரும்பு நிறைய உருவாகிருக்குது இதில். இப்போ நம்ம அரளி செடியில் போய்ட்டு பார்க்கலாம். அது நாளைக்கு பூக்க போகுது. இதில் வந்து இந்த கத்திரிக்காய் செடி நடலாமா இல்லை அந்த மஞ்சளை நடலாமான்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அரளி செடி வந்து மழை வந்து ஈரமாக தான் இருந்துச்சு தொட்டி. ஆனால் இது ஃபுல்லாக வாடி போன மாதிரி ஆகிட்டுக்குது தண்ணி இல்லாமல். நம்ம போகும்போது இதுக்கு ஒரு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு போகலாம். இன்றைக்கி பூ எதுவும் இல்லை இதில். நம்ம செம்பருத்தி செடி வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் இதுலேயே அரும்பு வருதா என்னான்னு சொல்லிட்டு. நேற்று வந்து நம்ம முருங்கைக்கீரை பற்றி நிறைய விஷயம் நம்மளுக்கு எப்படி பயன்படுது, இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.